நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஏப்ரல் 1 முதல் 7ஆம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஜோதிடம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார், மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார், சுக்கிரன் கும்பராசியில் பயணிக்கிறார், மார்ச் 30ஆம் தேதி மீனத்தில் அமருகிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அடுத்தவர் காரியங்களில் நீங்கள் தலையிடுவதை அறவே நிறுத்தி கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் குதர்க்கமான பேசாதீர்கள். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உலவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான பலனை கொடுக்கும். வெளியூர் பயணங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பதால் நில விற்பனையில் பலமாக காலூன்றி நிற்பீர்கள். புதிய வீடு கட்ட பூமி பூஜை போடும் சந்தர்ப்பம் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கும் சந்தர்ப்பமும் இப்பொழுது கிடைக்கும். புதன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் விவசாயத்தில் புதிய நுணுக்கத்தை பயன்படுத்துவீர்கள். தோப்பு குத்தகையின் மூலம் வருமானம் பெறுவீர்கள். குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு இடையூறாக இருந்த சில பிரச்சனைகள் இப்பொழுது உருவாகும். கூட இருந்தே சிலர் வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பார்கள். அதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி வருவீர்கள். சுக்கிரன் 7 மற்றும் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீர்கள். மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்தில் மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சனி 7ஆம் வீட்டில் இருப்பதால் ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனதிற்கு மரியாதையும் மதிப்பும் புகழும் வீடு தேடி வந்து சேரும். ராகு 8ஆம் வீட்டில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் ஆதரவால் அரசாங்க வேலையை சுலபமாக முடித்து காண்பிப்பீர்கள். கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய கடன்களை அடைப்பீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு திடீர் பண உதவி கிடைக்க பெறுவீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.